தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய சனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் தம்முடைய ஜனங்களாகிய உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வசனங்களாவது, மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. ஆம் தேவ பிள்ளையே, இங்கே கர்த்தருடைய வார்த்தையில் நாம் தியானிக்கிறோம். விதைகள் அங்கே விதைக்கப்படுகிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடங்களிலே விதைக்கப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை, கற்பாறை நிலங்களில் விதைக்கப்பட்ட விதை, இவைகளெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியங்களை, அது பலனற்று போகக்கூடிய காரியத்தை செய்ததை நாம் அறிந்திருக்கிறோம். நீங்கள் பின்பாக அந்த வேத பகுதிகளை நீங்கள் வாசியுங்கள். ஆனால் இங்கே கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து, அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும், ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 60, 100 அது பலன் தந்தது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு விதையாகிய கர்த்தருடைய வார்த்தை உங்கள் உள்ளம் அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு இருக்கிறதா, அல்லது விதைக்கப்பட்டதான அந்த வார்த்தையானது கற்பாறையின் மேலே விதைக்கப்பட்டது போல, அல்லது முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டது போல இருக்கிறதா? இன்னைக்கு சற்று உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அதே நேரத்தில் விதையாகிய நீங்கள் கற்பாறையின் மேலே விழுந்திருக்கிறீர்களா? தானே சொல்லுது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிடில் அது பலனை கொடுக்காது. அப்போது நாமும் ஒரு விதையாக இருக்கிறோம். அப்போது நீ எங்கே விதைக்கப்பட்டு இருக்கிறாய்? கற்பாறையின் மேலே விழுந்து கிடக்கிறாயா? வழி அருகே விழுந்து கிடக்கிறாயா? முள்ளுள்ள இடங்களில் விழுந்து கிடக்கிறாயா? நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக, நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக தேவன் உங்களை மாற்றுவாராக. காரணம் என்ன? விதையாகிய வார்த்தை உங்கள் உள்ளம் நல்ல நிலத்தில் விழும்போது, விதையாகிய நீங்கள் நல்ல நிலத்தில் காணப்படும் போது, அது என்ன செய்கிறதா? ஓங்கி வளருகிறதான பயிராகி, நீங்கள் ஓங்கி வளருகிற ஒரு பயிராய் மாற்றப்படுவீர்கள். உங்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட வார்த்தை ஓங்கி வளருகிற பயிராக அது மாற்றப்படும். ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுக்குள்ள நல்ல நிலத்தில் விழுந்து அது வளரலை அப்படின்னா, அசுத்தமும் காம விகாரமும் உலகத்தின் இச்சைகளும் உங்களை நெருக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் வாழ்க்கைகளிலே நீங்கள் அசுத்தங்களிலே விழுந்து கிடப்பீர்கள். உங்களால் எழும்பி ஓங்கி வளருகிற பயிராய் மாற்றப்பட முடியாது. அப்போ இன்றைக்கு கர்த்தர் விரும்புகிறது என்ன? தேவ பிள்ளையே, நீ விழுகிற இடம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நீ நிற்கிற இடம் அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? நல்ல நிலத்தில் நீ காணப்பட வேண்டும். வசனம் நல்ல நிலமாகிய உன் இருதயத்தில் கடந்து செல்ல வேண்டும். அந்த நல்ல நிலத்தில் நீ காணப்படுவாயானால், வசனம் உன் இருதயத்தில் நல்ல நிலமாய் காணப்படுமானால், அது ஓங்கி வளருகிற பயிராய் அது நிச்சயமாய் மாற்றப்படும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அநேகர் சொல்லி கேட்டிருக்கிறேன், வசனத்தை தியானிக்கிறேன் பாஸ்டர், ஆனால் சில நேரத்தில் அப்படியே நான் தூங்கிடுறேன். சில நேரத்தில் அந்த வார்த்தை என்னால் கை கொள்ளாமல் போய் விடுகிறது. சில நேரத்தில் அந்த வார்த்தை எனக்குள்ளே போகிறது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அது நல்ல நிலத்திலே விழுவதற்கு இடம் கொடுக்கப்படவில்லை. அந்த இருதயத்தை சில நேரத்தில் நீங்கள் கற்பாறையாய் மாற்றுறீங்க. சில நேரத்தில் உங்கள் இருதயத்தை நீங்கள் முள்ளுள்ள இடமாய் மாற்றிக்கொள்ளுகிறீர்கள். அப்போ நல்ல நிலமாக நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்தால்தான் இந்த விதை விதைக்கப்படும் போது ஓங்கி வளருகிற பயிராய் மாற்றப்பட முடியும். நீங்களும்
போய் விழுகிற இடம் எப்படிப்பட்ட இடம் என்பதை நீங்கள் யோசிக்கணும். அசுத்தத்திலேயே கிடப்போனா அசுத்தமாக தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். உலக கவலைகள் முள்ளுள்ள இடங்களிலேயே தான் நம்ம இருப்போம். அது நம்மளை நெருக்கி போடும். ஆண்டவர் விரும்புகிறார் அப்படி அல்ல, நல்ல நிலத்தில் நீ வந்து விழு, தேவ சமூகத்தில் வந்து விழு, கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து விழு. அப்போ நீ என்ன செய்வாய்? உன் வாழ்க்கை, உன் எதிர்காலம், உன் குடும்பம் ஓங்கி வளருகிற பயிராய் அது மாற்றப்படும். அப்போ ஓங்கி வளரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயிராய் மாற்றப்படுகிறது மாத்திரமில்லப்பா, 1 30, 1 60, 1 100 நீ பலன் தருவாய். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். காரணம் எதற்கு? நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கும், அந்த கனி உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்போ ஒரு பலனை கர்த்தர் உங்களிலிருந்து எதிர்பார்க்கிறார். விதைக்கப்பட்ட வார்த்தையிலிருந்து பலனை அவர் எதிர்பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பலனை எதிர்பார்க்கிறார். நாம் பலன் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இல்லைன்னா அது மலட்டு தன்மை, அது எதற்குமே யூஸ்லெஸ், பிரயோஜனமற்றது. தேவ பிள்ளையே, நீ இன்றைக்கு தேவனுக்காக பிரயோஜனப்பட வேண்டும், உன் குடும்பத்திற்காக பிரயோஜனப்பட வேண்டும், இருக்கிற இடத்துல நீ பிரயோஜனப்பட வேண்டும். 1 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக எல்லாருக்கும் நன்மை மிகுந்தவர்களாய், ஆசீர்வாதம் மிக்கவர்களாய், தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை மாற பண்ணுவாராக. உங்கள் குடும்பங்களை மாற பண்ணுவாராக. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற பண்ணுவாராக. பரிசுத்தத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விதைக்கப்படுகிற வார்த்தை என்கிற விதை, விதைக்கப்படுகிற உம்முடைய ஜனங்கள், அவர்கள் நல்ல நிலத்தில் விழ, வார்த்தை நல்ல நிலமாகிய இருதயத்தில் காணப்பட, அவைகள் ஓங்கி வளருகிற பயிராய் மாறி 1 30, 60, 100 பலன் கொடுக்க, தான் இருக்கிற இடத்திலே, போய் வருகிற இடத்திலே, குடும்பத்திலே, ஊழியத்திலே, சபையிலே, தேவ ராஜ்யத்திற்கென்று பலன் கொடுக்கத்தக்கதாக அவர்களை தூக்கி நிறுத்துவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், விதைக்கப்பட்ட வசனங்கள், உங்கள் வாழ்க்கைகள் விதைக்கப்படுகிற இடம் நல்ல நிலத்தில் காணப்படட்டும். ஓங்கி வளருகிற பயிராய் மாற்றப்படட்டும். 30, 60, 100 நீங்கள் பலன் கொடுக்க கர்த்தர் உங்களை நடத்துவாராக. God bless you. God bless you.